தமிழ்நாட்டுல சிமெண்ட் ஆலைகளுக்கு பேர் போன ஊரு அரியலூர். ஆனா அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு சேதமடைஞ்ச பழைய கோட்டை இருக்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? அது சந்திராஜன் கோட்டை. 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ராஜா சந்திராஜன் தன்னோட மொத்த சொத்தையும் அந்த கோட்டைக்கு அடியில் இருக்கும் ஒரு ரகசிய அறையில புதைச்சி வச்சதா ஒரு நம்பிக்கை. ராஜா சாகும்போது ஒரு சாபம் விட்டாராம். என் தங்கத்தை தொட நினைக்கிறவன் பிணமா தான் வெளியே போவான். என் ஆவி இதை என்றென்றும் காவல் காக்கும். இது வெறும் கட்டுக்கதையா இல்ல நிஜமாவே அங்க ஏதோ இருக்கா? ஏன்னா அந்த கோட்டைக்கு போன யாரும் திரும்பி வந்ததா சரித்திரமே இல்லை. வாங்க அந்த இருட்டுக்குள்ள வெளிச்சமா உள்ள பாய்வோம். அரியலூர் காட்டுப்பகுதி. மணி மாலை 6 மணி. பயங்கரமான மழை. கார்த்திக் மற்றும் அவன் காதலி ஸ்வேதா பைக்கில் வருகிறார்கள். பைக் மக்கர் பண்ணி நிற்கிறது. கார்த்திக், ச்சே, என்ன ஸ்வேதா இது, சரியான நேரத்துல வண்டி நின்றுடுச்சு, இப்பெல்லாம் வேற பிளந்துட்டு கட்டுது. அதை கேட்ட ஸ்வேதா, கார்த்திக், எனக்கு பயமா இருக்குடா, நீ வேற ஆகுது, இங்க பாரு வெளிச்சமே இல்லை. கார்த்திக் டார்ச் அடித்து பார்க்கிறான். அதோ பாரு, ஒரு பழைய பில்டிங் தெரியுது, அரண்மனை மாதிரி இருக்கு, வா அங்க போய் மலைக்கு ஒதுங்கலாம். இருவரும் ஓடிச் சென்று அந்த பாலடைந்த கோட்டையின் வாசல் மண்டபத்தில் நிற்கிறார்கள். இடி இடிக்கிறது. கார்த்திக், ஸ்வேதா, நீ இங்கே இரு, உள்ள யாராச்சும் இருக்கலாம்னு நான் பார்த்துட்டு வரேன். ஸ்வேதா, வேணாம் கார்த்திக், உள்ள போகாத, ஏதோ பார்க்கவே ஒரே இருட்டா இருக்கு. கார்த்திக், பயப்படாதடி, சும்மா ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன், கதவு சும்மா தானே சாத்தியிருக்கு. கார்த்திக் பழைய மரக்கதவை தள்ளி திறந்து உள்ளே செல்கிறான். ஸ்வேதா வாசலிலே நிற்கிறார். 5 நிமிடம் ஆகிறது. கார்த்திக் திரும்பவே இல்லை. உடனே ஸ்வேதா, கார்த்திக், கார்த்திக் என்று உள்ளே அழைக்க பதில் எதுவும் வரவில்லை. ஸ்வேதா தன் போன் டார்ச்சை ஆன் செய்து கொண்டு மெதுவாக உள்ளே செல்கிறாள். உள்ளே ஒரே இருட்டு, வௌவால்கள் பறக்கும் சத்தம். ஸ்வேதா, கார்த்திக், விளையாட்டு காட்டாதடா, எனக்கு பயமா இருக்கு. திடீரென்று அவள் காலில் ஏதோ தட்டென்று இடிக்கிறது. ஒரு கனமான பொருள். ஸ்வேதா, என்ன இது? ஸ்வேதா மெதுவாக குனிந்து டார்ச் லைட்டை அந்த பொருளின் மீது அடிக்கிறாள். அது கார்த்திக்கின் தலை. உடல் இல்லை, வெறும் தலை மட்டும் தரையில் கிடக்கிறது. கார்த்திக் கண்கள் திறந்தே இருக்கின்றன. அந்த தலையின் மீது நூற்றுக்கணக்கான ஈக்கள் மொய்த்து கொண்டிருக்கின்றன. ஸ்வேதா அலறுகிறாள். ஐயோ கார்த்திக்! அவள் அலறி கொண்டு திரும்புகிறாள். அப்போது அந்த பெரிய மரக்கதவு தானாகவே டமார் என்று மூடுகிறது. ஸ்வேதா மயங்கி அங்கேயே விழுகிறாள். அப்படியே காட்சி 2இல் அரியலூர் போலீஸ் ஸ்டேஷன். இன்ஸ்பெக்டர் ருத்ரா ஃபைல்களை புரட்டுகிறார். எதிரில் கான்ஸ்டபிள் ஏட்டையா நிற்கிறார். இன்ஸ்பெக்டர் ருத்ரா, என்னையா இது? போன மாதம் மட்டும் 4 மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. காணாமல் போனவங்க எல்லாரும் அந்த காட்டு பக்கமாக போனவங்க தான். என்ன நடக்குதுங்க? கான்ஸ்டபிள் ஏட்டையா, ஐயா, நான் தான் அப்போவே சொன்னேன்ல, அந்த சந்திராஜன் கோட்டை பக்கம் யாரையும் போக விடாதீங்கன்னு. அங்கே ராஜா ஆவி சுற்றுதுங்க ஐயா. தங்கத்துக்கு ஆசைப்பட்டு போகிற திருடனுங்களும் சரி, தனிமையை தேடி போகிற காதலனுங்களும் சரி, யாரையும் அந்த ஆவி சும்மா விடுறதே இல்லை. இதை கேட்ட இன்ஸ்பெக்டர் ருத்ரா, யோ ஏட்டையா, போலீஸ் ஸ்டேஷனில் நின்றுட்டு பேய் கதை பேசுறியா? எந்த ராஜாவாக இருந்தால் எனக்கு என்ன? இன்னைக்கு நைட்டு நான் அங்கே போகிறேன், அந்த ஆவியை கைது பண்ணிட்டு வரேன் பாரு. கான்ஸ்டபிள் ஏட்டையா பதறுகிறார். ஆனால் சாமி, இவ்வளவு இதாகிடும். போன வாரம் கூட மருதுன்னு ஒரு திருடு அங்கே போனான், அவன் இன்னுமே வீடு திரும்பலை. உடனே இன்ஸ்பெக்டர் ருத்ரா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் போகிறேன். ஏட்டையா சொன்னது உண்மைதான். மருதுங்கிற திருடன் போலீஸுக்கு பயந்து அந்த கோட்டைக்குள்ளே தஞ்சம் புகுந்தான். ஆனால் அவனுக்கு தெரியாது, அங்கே காத்துட்டு இருந்தது போலீஸ் இல்லை, அதை விட கொடூரமான ஒன்று. அரண்மனை உள்ளே மருது டார்ச் லைட்டுடன் நடக்கிறான். அவனுக்கு அந்த புதையலை இறக்கும் இடம் மேப்பில் தெரிகிறது. மருது, இன்னைக்கு இந்த தங்கத்தை எடுக்கிறோம், செட்டில் ஆகிறோம். அவன் ஒரு ரகசிய சுரக்க பாதையை கண்டுபிடிக்கிறான். படிகளில் இறங்குகிறான். அங்கே ஒரு பெரிய அறை. நடுவில் குவியல் குவியலாக தங்க காசுகள், நகைகள் மின்னுகின்றன. இதை பார்த்த மருது, ஆஹா, தங்கண்டா, ஏட்டையா சொன்னது பொய், ஆவியும் இல்லை, ஒரு மண்ணு இல்லை. மருது ஓடி போய் தங்கத்தை அள்ளுகிறான். அப்போது அவன் பின்னால் ஒரு நிழல் விழுகிறது. ஒரு கனமான காலடி சத்தம் கேட்கிறது. மருது திரும்புகிறான். அவன் கண்கள் விரிகின்றன. நீங்க ஒரு பெரிய வாள் காட்டில் சீறி வருகிறது. மருதுவின் தலை துண்டிக்கப்படுகிறது. ரத்தம் தங்கத்தின் மேல் இருக்கிறது. ஆனால் இது எதையும் நமது இன்ஸ்பெக்டர் ருத்ரா கேட்காமல் அடுத்த நாள் அரண்மனை வாசலில் இரவு 10 மணிக்கு ஜீப்பில் வருகிறார். கூடவே அவர் நண்பர் அசோக், ஒரு வரலாற்று ஆராய்ச்சியாளர், கூட வருகிறார். அசோக் ருத்ராவிடம், ருத்ரா, இந்த கோட்டை சாதாரணமானதில்லை, இதோட ஸ்ட்ரக்சரே ஒரு மாதிரி இருக்கு. ராஜச்சந்திராஜன் ஒரு ரசவாதின்னு படிச்சிருக்கேன். அப்படின்னா பழங்காலத்தில் சிலர் இரும்பு அல்லது செம்பு போன்ற மலிவான உலோகங்களை சில அபூர்வ மூலிகைகளோட ரசாயனங்களோடு சேர்த்து தங்கமாக மாற்ற முடியும்னு நம்புறாங்க. அந்த வித்தையை தெரிந்தவர்களுக்கு பெயர் தான் ரசவாதி. இன்ஸ்பெக்டர் ருத்ரா, ஆய்வுக்கூடமோ பேய்க்கூடமோ, உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இருவரும் துப்பாக்கி மற்றும் டார்ச்சுடன் உள்ளே செல்கிறார்கள். கதவு திறந்தே இருக்கிறது. உள்ளே நுழையும் போது
தரையில் காய்ந்து போன இரத்தக்கரைகள். ஸ்வேதா அணிந்திருந்த செருப்பு ஒரு மூலையில் கிடக்கிறது. ஆனால் ஸ்வேதாவை காணவில்லை. ருத்ரா, அசோக், இங்க பாரு, இது பிரஸ் பிளேட்டு. யாரோ ரீசெண்டா கொல்லப்பட்டிருக்காங்க போல. வேட்டையா சொன்ன மாதிரி இது ஆவி வேலையா இருந்தா ரத்தம் சிந்தனை. இது மனுஷங்க செஞ்ச வேலை மாதிரி இருக்கு. இதை கேட்ட அசோக் சுவரை தடவி பார்க்கிறார். ருத்ரா, இந்த சுவர்கள்ல ஏதோ கெமிக்கல் வாசனை வருது. எனக்கு தெரிஞ்சு இது சல்ஃபர்னு நினைக்கிறேன். திடீரென்று ஒரு சத்தம், கிரீச் கிரீச் என்று. மேல் தளத்திலிருந்து யாரோ ஓடும் சத்தம். அதில் ருத்ரா, யார் அது, நில்லுங்க உடனே. இருவரும் மாடிக்கு ஓடுகிறார்கள். அங்கே ஒரு அறையில் ஸ்வேதா ஒரு கயிற்றில் கட்டப்பட்டு தொங்கப்பட்டிருக்கிறாள். அவள் வாயில் துணி, அவள் கண்கள் பிதுங்கி இன்னும் உயிரோடு இருக்கிறாள். ருத்ரா உடனே, ஸ்வேதா! ருத்ரா அவளை காப்பாற்ற ஓடுகிறார். அப்போது அசோக் கத்துகிறார். அசோக், ருத்ரா போகாத, அது டிராப்பு. ருத்ரா நிற்கும் இடத்திற்கு மேலே இருந்து ஒரு பெரிய இரும்பு வலை விழுகிறது. ருத்ரா மாட்டிக்கொள்கிறார். அப்போது இருட்டிலிருந்து ஒரு உருவம் வெளிவருகிறது. ராஜா காலத்து உடை, கையில் பெரிய வாள், முகம் முழுக்க நரைத்த முடி, கண்கள் சிவந்து போயிருக்கின்றன. பார்ப்பதற்கு சந்திராஜன் போலவே இருக்கிறான் அந்த உருவம் கர்ஜிக்கிறது. என் பொக்கிஷத்தை திருட வந்தவங்களா நீங்க? என் ராஜ்யத்துக்குள்ள அத்துமீறியவங்களுக்கு மரணம் தான் தண்டனை. அசோக் தைரியமாக முன்னால் வருகிறார். நீ ராஜா சந்திராஜா இல்ல, நீ ஒரு பைத்தியக்காரன். ருத்ரா, இவன் ராஜா இல்ல, ராஜாவோட பரம்பரையில வந்த வாரிசு. இவன் பேரு வீரபாகு. இவன் இந்த கோட்டைக்குள்ளேயே ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கான். இவனுக்கு ஒரு மனநோய், தனக்குத்தானே ராஜான்னு நினைக்கிறான். அதற்கு வீரபாகு, மூடு வாய, நான் தான் ராஜா, இந்த தங்கம் என்னுடையது. இதை தொட வந்த அந்த பையன் கார்த்திக், அந்த திருட மருது, எல்லாரும் பலி கொடுக்கப்பட்டாங்க. இப்போ உங்க முறை. வீரபாகு வாளை ஓங்கி கொண்டு அசோக்கை வெட்ட வருகிறான். அசோக் விலகுகிறார். வாள் தூணில் படுகிறது. ருத்ரா வலையை அறுக்க முயற்சிக்கிறார். அசோக் அவனை திசை திருப்பி, என்கிட்ட கத்தி இருக்கு. அசோக் அங்குமிங்கும் ஓடி வீரபாகுவை அலைக்கழிக்கிறார். வீரபாகு வெறி பிடித்தவன் போல கத்துகிறான். ருத்ரா வலையை அறுத்து கொண்டு வெளியே குதிக்கிறார். துப்பாக்கியை எடுக்கிறார். இன்ஸ்பெக்டர் ருத்ரா, வீரபாகு பாலை கீழே போடு, இல்லைனா அவ்வளோதான், அவனை சுற்றுவேன். அதற்கு வீரபாகு, முடியாது, நான் சாகா வரம் பெற்றவன். அவன் ருத்ராவை நோக்கி பாய்கிறான். ருத்ரா சுடுகிறார். குண்டுகள் நெஞ்சில் பாய்ந்தும் வீரபாகு வீழவில்லை. அவன் சிரித்து கொண்டே மீண்டும் வருகிறான். அசோக், ருத்ரா, அவன் உடம்புல ஏதோ கவசம் இருக்கு, அவன் தலையிலே குறி வச்சு சுடு. ருத்ரா குறி பார்த்து நெற்றில் சுடுகிறார். வீரபாகு சரிந்து கீழே விழுகிறான். அவன் உயிர் பிரிகிறது. இப்போது வீரபாகு இறந்து விட்டான். ருத்ராவும் அசோக்கும் ஸ்வேதாவை காப்பாற்றுகிறார்கள். ஸ்வேதா அழுது கொண்டே கார்த்திக் இறந்ததை சொல்கிறார். ருத்ரா, வா அசோக், அந்த தங்க அறை எங்க இருக்குன்னு பார்த்து சீல் வச்சுட்டு போயிடலாம். அவங்க சுரங்கப்பாதைக்கு செல்கிறார்கள். தங்கம் மினுக்கிறது. அசோக் ஆர்வத்துடன் ஒரு தங்க காசை எடுக்க கையை நீட்டுகிறார். உடனே ருத்ரா, அசோக் தொடாத. அசோக், சும்மா பார்க்குற ருத்ரா, இப்பதான் ராஜாவை கொண்டுட்டோமே. அசோக் அந்த தங்கத்தை தொடுகிறார். அடுத்த வினாடி அவர் கை கருப்பாக மாறுகிறது. அவர் வாய் நுழை தள்ளுகிறது. அவர் துடித்து கீழே விழுகிறார். உடனே ருத்ரா, அசோக் என்னாச்சு? அசோக் இறந்தே விடுகிறார். ருத்ரா அதிர்ச்சியில் உரைகிறார். அசோக் சொன்னது சரிதான். ராஜா சந்திராஜா ஒரு ரசவாதி. அவர் அந்த தங்கத்தை பாதுகாக்க ஆவியை நம்பல, அறிவியலை நம்பினார். அந்த தங்கம் முழுக்கவும் சயனைடு மற்றும் நியூரோடாக்சின் கலந்து ஒரு ரசாயனத்தால் பூசப்பட்டிருந்தது. வீரபாகு அந்த பைத்தியக்காரன் கையில கிளவுஸ் போட்டுதான் அதத்தான். அண்ணா பாவம் அசோக், தங்க ஆசையில உயிரை விட்டுட்டான். ருத்ரா ஸ்வேதாவை கூட்டிக் கொண்டு வெளியே ஓடி வர்றார். அவர் வெளியே வந்ததும் அரண்மனைக்குள் ஒரு பெரிய வெடி சத்தம் கேட்கிறது. இந்த சுரங்கப்பாதை இடிந்து சரிகிறது. தங்கம், அசோக்கின் பிணம், வீரபாகுவின் பிணம் எல்லாமே நிரந்தரமாக புதஞ்சு உள்ளே போகுது. சந்திராஜன் கோட்டை அது ஒரு மர்ம பெட்டகம். உள்ள போன இன்ஸ்பெக்டர் ருத்ரா உசுரோட திரும்பினார். ஆனா அவர் நண்பர் அசோக் திரும்பல, கார்த்திக் திரும்பல, மருதுவும் திரும்பல. அந்த கோட்டைக்குள்ள இருந்த தங்கத்தை யாராலையும் அனுபவிக்கவே முடியல. எடுப்பவன் பிணம், தடுப்பவன் அறிவியல். இப்போ அந்த இடத்துல யாருமே போறதில்ல. ஆனா காத்து பலமா அடிக்கும் போது அசோக் மற்றும் கார்த்திக்கின் அலறல் சத்தம் கேட்கறதா ஊருக்குள்ள ஒரு பேச்சு இன்னுமே ஓடிட்டு தான் இருக்கு. அது ஒரு புதைக்குழி மாதிரி உள்ளே இழுக்கும், ஆனா வெளியே விடவே விடாது. இது மாதிரி கதையில நீங்க கேட்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.